வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். கடவுளிடம் மனிதர்களின் வேண்டுதல் ஒன்றாக இருந்தாலும் அதை நிறைவேற்றும் வழிமுறை, நிகழ்வுகள், அதற்கான விழாக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பம்சத்துடன் நம்மை ஈர்க்கும். அந்த வகையில் ஆடு, கோழி என எந்த இறைச்சியும் இல்லாமல் சுத்த சைவமாக வாயை மஞ்சள் துணியால் கட்டி பால் காய்ச்சி பொங்கல் வைத்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள இந்த கோவிலின் சிறப்பம்சமாக இருக்கிறது. அது எந்த கோவில்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. கோவில்கள் நம் வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக உள்ளன. அதில் வேண்டுதல் நம் மனதின் நம்பிக்கையாக இருக்கின்றன. அந்த வகையில் குடும்பம், குழந்தைகளின் நலன் வேண்டி குழந்தைகளுக்கு மொட்டை போட்டு காது குத்தும் நிகழ்வுக்காக தங்கள் குலதெய்வமான ஸ்ரீ ராக்கியப்ப நாயனார் கோவிலுக்கு மண்ணால் செய்யப்பட்ட குதிரை, யானை வண்ண பொம்மைகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர் பக்தர்கள். இந்த குலதெய்வ கோவில் சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் கார்னோடை அருகே உள்ள வடக்கு நல்லூர் கிராமத்தில் இருக்கிறது. இது சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலும், புகழ்பெற்ற திருவள்ளூர் மாவட்ட கோவிலான சிறுவாபுரி சுப்பிரமணிய சுவாமி முருகன் திருக்கோவிலுக்கு அருகே 3 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. பக்தர்களின் வேண்டுதலுக்கான சிறப்பு பூஜையும் அதற்கான நிகழ்வுகளும் அவர்களின் நம்பிக்கையும் மெய் சிலிர்க்க வைக்கிறது. வேண்டுதல்களை நிறைவேற்ற வரும் பக்தர்கள் கோவில் பூசாரியிடம் அதற்கான தேதியை உறுதி செய்து கொள்கின்றனர். ஸ்ரீ ராக்கியப்ப நாயனார் குலதெய்வத்திற்குரிய நேர்த்திக்கடன் காணிக்கையாக குதிரை, யானை, மண் பொம்மைகளை கோவில் அமைந்திருக்கும் வடக்கு நல்லூரிலேயே செய்து கொடுக்கின்றனர். அதற்குரிய ஆட்களும் அங்கேயே இருக்கின்றனர். வண்ணமயமான கலை அம்சத்துடன் அதை செய்து வேண்டுதல் நிறைவேற்றும் குடும்பத்தினர் அந்த பொம்மைகளை தோளில் சுமந்து கோவிலுக்கு கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இந்த கோவிலுக்கு நேர்த்தி கடனாக செலுத்தப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குதிரை, யானை பொம்மைகள் கோவில் வளாகத்தில் அணிவகுத்து குவிந்துள்ளன. அழகிய சிற்ப பூங்கா போல் அந்த பொம்மைகளின் அணிவகுப்பு நம்மை கவர்கிறது. அப்படி அந்த பொம்மைகளை அவர்கள் தூக்கி கொண்டு வரும்போது வாயில் மஞ்சள் அல்லது வெள்ளை துணி கட்டி மனதை ஒருநிலைப்படுத்தி வருகின்றனர். கோவிலில் இறக்கி வைத்து சுவாமிக்கு பால் காய்ச்சியோ அல்லது பொங்கல் வைத்தோ பூஜை செய்த பிறகே குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தப்படுகிறது. பால் காய்ச்சும் போதும் பொங்கல் வைக்கும் போதும் அதை செய்யும் பெண்கள் வாயில் துணி கட்டி இறை பக்தியுடன் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றி வணங்குகின்றனர். இங்கு இறைச்சி உணவு ஏதும் சமைக்கவோ சாப்பிடவோ கூடாது. இந்த கோவிலின் 3ஆம் தலைமுறை பூசாரியான வீரராகவன் அவர்களிடம் கோவில் பற்றி கேட்டபோது அவர் சொன்ன தகவல்கள். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன? சிறப்புனா, அந்த கோயிலுக்கு ஒரு பெறாத்தனா, ஒரு குழந்தை பிறக்கிறதோ, ஒரு நல்லா இதுவும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் காது குத்தி உனக்கு யானை குதிரை வச்சு காது குத்துறேன் ஒன்று பெறாத்திப்பாங்க. அதை வச்சு செய்திடுவாங்க. நல்லா நன்மையாக இருப்பாங்க. எல்லாமே நல்லா இருக்காங்க. ரொம்ப லாங்கிலேருந்து கூட வராங்க. ஓகே. இந்த கோயில் எத்தனை வருஷத்து கோயில் இது? உங்களுக்கு தெரிஞ்சு பாரம்பரியமாக இருக்குது. இன்னைக்கு நேற்று கோயில் கிடையாது. இது எங்கள் முப்பாட்டம் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. எந்தெந்த நல்ல சிறப்பு பூஜைகள் இந்த மாதிரி நடக்குது? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் இதுக்கு மெயினான நாள், பூஜை நாள். மற்ற நாள்லையும் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வாங்கினப்பா ஃபுல்லாக ஜனமாக்குது, என்னால் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு மற்ற நாளில் வச்சு கொடுன்னா அன்னைக்கு பண்ணி கொடுக்கும். அந்த காது குத்துற நிகழ்ச்சிங்களா? காது குத்துறது மட்டும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான். பூஜைன்றது வேற நாள்ல. பூஜைகள் மற்ற நாள்லயும் மாற்றி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் காது குத்துறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காது குத்துற நிகழ்ச்சிகள் நடக்கணும். அது முன்னாடியே இங்க சொல்லி எனக்கு முன்கூட்டி சொல்லிடுவாங்க, புக் பண்ணிடுவாங்க. அதுக்கு அந்த யானை குதிரை எல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு கராத்தே காது குத்துறவங்க அந்த யானை குதிரை பொம்மைங்களை நேர்த்தி கடனா இங்க பண்ணிட்டு போவாங்க. இந்த பொம்மைகள்லாம் எங்க செய்யறாங்க? வெளியே செய்யறாங்களா இல்ல இங்க லோக்கல்லே இருக்குது? இந்த ஊர்லயே வடக்கு நல்லூர்லயே அதை செய்து தராங்க. வரவும் கூடாது, வெளியில இருந்து வரவும் கூடாது. எங்க ஏரியாவிலேயே இருக்குது. எல்லையிலேயே அதை வச்சு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. எவ்வளவு காலத்துக்கான பழமையான கோயில்? எத்தனை தலைமுறையா இதை வழிபட்டுட்டு வர்றாங்க? இது குலதெய்வ கோயிலா? குலதெய்வ கோயில். எல்லாருக்கும் குலதெய்வ கோயில். எல்லாரும் கோயில். அதாவது ராக்கியப்ப நயனார் ஆலயம். ராக்கியப்ப நயனார் இவர் பால் பூஜை தான். நல்லா பால் பூஜை தான் பண்ணுவாங்க. பால் எதுவும் கவுச்சி கிழிச்சு எதுவுமே கிடையாது. இந்த காது குத்துக்கெல்லாம் பொங்கல் இந்த மாதிரி தான் பால் பொங்குறது வச்சிடணும். பொங்கல் மெயினான பார்த்தீங்கன்னா வாய் கட்டி தான் மெயினா. வாய் கட்டி தான் செய்யணும். பொங்கல் வைக்கணும். சாதாரண பொங்கல் வைக்க மாட்டாங்க. வாய் கட்டி தான் பண்ணணும். வாய் கட்டினா வாய் துணியில கட்டிட்டு பொங்கல் வைக்கணும். அதான் அவருக்கு ஏறு ஆகும். அதாவது பேசக்கூடாது. சாமியை நினைச்சுக்கினே பண்ணணும். ஒரு மனதோட சாமியை நினைச்சு பண்ணணும். பல பேசினர் கூட நீ பொங்கல் வச்சுக்கும் போது பேச கவனக்குறைவு. சாமி தான் மெயின். ஒரு நிலையா சாமியை மட்டும் அப்பா அவங்களுக்கு நல்ல இதை நம்பி போறவங்க எல்லாருமே முன்னேற்றமா தாங்கிறாங்க. ரொம்ப லாங்ல இருந்து கூட வராங்க. லோக்கல்ல இருந்து வெளியே வரைக்கும் இதுக்கு
குலதெய்வம் நிறைய குலதெய்வம் இருக்கிறாங்க. சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர். சென்னையிலேருந்து இங்கே கார்னோட இந்த சுற்றுவட்டம் சோழவரம் 25 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் வந்துடுது. 25 கிலோமீட்டர் வரும். சரி சரி, நன்றி. கோவிலை சுற்றி ஓங்கி வளர்ந்திருக்கும் ஆலமரம், வில்வமரம், வேப்ப மரங்களின் பிரம்மாண்ட பச்சை கூரை இயற்கையின் வரமாக அந்த கிராமத்தின் வளமாக அமைந்துள்ளது. இந்த கோவில் வளாகம் மட்டுமில்ல, அந்த கோவிலை சுற்றியுள்ள வடக்குநல்லூர் எல்லை வரை, அதாவது தேசிய நெடுஞ்சாலையை தொடும் வரை வெயிலே தெரியாத அளவுக்கு சுற்றுச்சூழல் அவ்வளவு ரம்யமாக மனதை தாளாட்டுகிறது. அப்படியென்றால் அது வரம்தானே. அழகான இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த கோவிலில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காது குத்தும் விழாக்கள் பக்தி பரவசத்துடன் நடக்கின்றன. இந்த கோவில் வளாகத்தை சுற்றி ஓங்கி வளர்ந்திருக்கும் வில்வமரம், ஆலமரங்களைப் போல் அந்த கோவிலின் வாசலில் பக்தர்களை வரவேற்கும் 15 அடி உயர குதிரை சிலை நம்மை பிரமிக்க வைக்கிறது. பக்தர் ஒருவரிடம் கோவில் பற்றி கேட்டபோது, உங்க பேரு? என் பேர் தனஞ்சய். தனஞ்சய், நீங்க எந்த ஊருக்காரங்களா? பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் வைரங்குப்பம். வைரங்குப்பம். இந்த கோயிலோட சிறப்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன இருக்கு? இந்த கோயிலுடைய சிறப்புன்னா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து, அதாவது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 தலைமுறையாக கோயில் ஐதீகமாக இங்கே தான் இருக்குது. அதை வந்து வாரம் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறும். காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வம், எங்கள் குலதெய்வம் யார் யாருக்கு குலதெய்வமாக இருக்காரோ அவங்கெல்லாம் காது குத்து, மொட்டை அடிக்கிறதெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து சுத்த சைவம், அசைவம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பால் பூஜை தான் பண்ணுவாங்க. ப்ளஸ்ஸு யானை, குதிரை, இந்த பொம்மை செய்து வாய் கட்டி தான் எடுத்துகிட்டு வரணும். அங்கே இந்த ஊர்லேயே இருக்காங்க எல்லாமே. இது செய்கிற ஆட்கள் வந்து பரம்பரையாக இங்கேயே இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே செய்து நம்ம முன்கூட்டியே ஒரு மாதம் முன்கூட்டியே ஆர்டர் பண்ணோம்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற வச்சு செஞ்சு அந்த மண்ணில் மேலதாளத்தோடு எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்ச பிறகு தான் காது குத்து, மொட்டை அடிக்கிறது, பூஜை எல்லாமே. இவங்க வந்து யானை குதிரை வந்து இறங்கின பிறகு தான் காது குத்துறது, அந்த அடிக்கிறது எல்லாமே பொங்கல்லேருந்து யானை குதிரை எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து எல்லா இதுவும் வந்து வாய்க்கட்டி தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நையனார். ஓகே. ராக்கியப்ப நையனார் பெரியாண்டவர்கள் வரா மாதிரி இவர் வந்து பால் பூஜை நையனார், ராக்கியப்ப நையனார். இங்கே மட்டும் இல்லை, பக்கத்து கிராமங்க, சுத்துப்பட்டு கிராமங்க, திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா கிராமத்துலேருந்தும் வருவாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்பெஷல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்லேருந்து நிறைய பேருக்கு குலதெய்வம் அவங்களும் வருவாங்க, பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளான இடமா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வரும். சென்னை, கார்நாடக, சோழவரெல்லாம் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இது வந்து இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா, புதுவாயிலேருந்து பெரியபாளையம் போகிற ரோட்டில் பணப்பாக்கன்ற கிராமத்துலேருந்து உள்ளே வரணும். வடக்குநல்லூர் பணப்பாக்கத்துலேருந்து கட்டாயி மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரணும். வடக்குநல்லூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எதிர்த்த மாதிரி. ஆமாம், பஞ்சாயத்து ஆஃபீஸ் எதிர்த்த மாதிரி. அமைதியான இடம், அமைதியான கோயில். வந்து போகிறவங்க எல்லாருக்குமே மன நிம்மதியோடு போவாங்க, நல்ல செழிப்போடு இருப்பாங்க அப்படின்றது ஐதீகம். நன்றி. இது போன்று சிறப்புகள் நிறைந்த நீங்கள் பார்த்த கோவில்கள் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த செய்தியில் நம்மோடு இணைந்து அழகிய வீடியோ பதிவு செய்தவர் ஒளிப்பதிவாளர் பொன்னேரி RV ரமேஷ் ராஜேந்திரா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.